காவல்துறை வரலாற்றிலேயே காவல்துறையிலேயே ஊழல் தடுப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் சார் அவர்கள் தலைமையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சார். அதுக்கு வாட்ஸ்அப் எண்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த முன்னெடுப்பை எப்படி சார் பார்க்குறீங்க? பொதுவாக சவுக்கு சங்கருக்கு வேலையை போலீஸை திட்டுறது, எப்போ பாரு போலீஸ் கூட பஞ்சாயத்து இழுத்துட்டு இருக்கிறது என்று ஒரு விமர்சனம் என் மீது உண்டு. அது உண்மைதான். என்ன காரணம் என்றால், நான் வளர்ந்ததே காவல்துறையில்தான், வளர்ந்ததும் காவல்துறையால் தான். இதன் காரணமாகவே எனக்கு காவல்துறையை கண்டு துளியும் பயம் கிடையாது. நீ இந்த நாட்டின் குடியரசுத் தலைவரை விமர்சனம் செய்யலாம், பிரதமரை விமர்சனம் செய்யலாம், முதலமைச்சரை விமர்சனம் செய்யலாம், ஏன் நீதிமன்றங்களை கூட விமர்சனம் செய்யலாம். ஆனால் போலீஸை விமர்சனம் பண்ணால் சும்மாவே விட மாட்டாங்க. அதுவும் தமிழ்நாட்டு போலீஸு. மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இது ஒரு ட்ரெண்டு. ஏதாவது ஒரு பொய் கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இது குறித்தெல்லாம் அச்சமே கிடையாது. இதனால் வேறு யாருமே செய்ய துணியாத வேலையை செய்வது தான் எனக்கு பிடிக்கும். அதன் காரணமாக காவல்துறை அதிகாரிகள் செய்யும் தவறுகளை துளியும் தயக்கம் இல்லாமல் நான் விமர்சனம் செய்வேன், பொதுவெளியில் வைப்பேன். அவர்களை அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி ஒரு முக்கிய செய்தியை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு குற்றவாளி நீதிமன்றத்தில் என்ன கேட்கலாம்? எனக்கு நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்கலாம், இல்லையா? எனக்கு இவர்தான் அரசு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று ஒரு குற்றவாளி கேட்க முடியுமா? அது எப்படி சார் முடியும்? கேட்டிருக்காரு. என்ன அது இங்கே கேட்கல, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டிருக்காரு. 2022 அன்றைய விடியல் மாடல் அரசு வாஷிங்டன் தனசேகரன் என்ற ஒரு வழக்கறிஞரை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த அந்த வழக்கிலே விசாரிக்க வேண்டிய சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமித்தார்கள். அவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர், மெத்த படித்தவர், மேனாள் அறிஞர். அப்படிலாம் இருந்திருந்தா தான் இந்நேரம் செந்தில் பாலாஜிக்கு கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம், இல்லையா? அதான் நீ அக்யூஸ்டே 2000 பேர் வச்சிருக்கீங்களே, விளங்குமா? அது அப்படி மெத்த படித்தவர் அரசு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய சூழலிலே புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு செந்தில் முருகன் என்பவரை அரசு வழக்கறிஞராக நியமித்துள்ளது. அந்த வாஷிங்டன் தனசேகரன் என்பவர் 4 ஆண்டுகளாக இந்த வழக்கை பார்த்து எல்லா ஆவணங்களையும் பரிசீலித்து இந்த வழக்கின் அனைத்து சட்ட நுணுக்கங்களையும் கரைத்து குடித்திருக்கிறார். இந்த வழக்கை பற்றி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் புதிதாக ஒரு அரசு வழக்கறிஞர் நியமித்தால் அவர் எப்படி இந்த வழக்கை சரியாக நடத்துவார்? அவர் சரியா நடத்தலாம், உனக்கு நல்லது தானேயா, நீ ஏயா கவலைப்படுற? இப்படி ஒரு வினோதமான வழக்கை அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். தாவேக அரசு சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறதா? இப்படி ஒரு டிசைனான பெட்டிஷன் எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசா வந்தவருக்கு கேஸ பத்தி தெரியல, ஒழுங்கா நடத்தலைன்னா நல்லது தானே உனக்கு? நான் இருந்தாலும் சந்தோஷப்படுவேன். அப்போ அடி இந்த அளவு ஒண்ணும் தெரியாது, விடுதலை ஆயிடலான்ட்டு. இப்போது தாவேக அரசு சிங்கே ராமச்சந்திரனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறது என்பதையும் சொல்கிறேன். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லவா, கைடன்ஸ் ஒரு பியூரோ, ஸ்டார்ட் அப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இது. அதற்கு தலைவராக சிங்கே நியமிக்கப்பட இருக்கிறார். மிக மிக பொருத்தமான நபர். தமிழகத்துக்கு தேவையான முதலீடுகளை கொண்டு வரும் வல்லமை படைத்தவர் திரு சிங்கே ராமன். பார்த்து டேலண்டா ஐடென்டிஃபை பண்றாரு. எனக்கு விஜய் கிட்ட இது பிடிச்சிருக்கு. ஓகேவா? யார் அங்க வைக்கணுமோ கரெக்டா அங்க வைக்கணும். எல்லாரும் வாங்க. உனக்கு என்ன தெரியும்? குட்கா வைக்க தெரியும், போய் கடையில் போய் வியாபாரத்தை பாரு. உங்களுக்கு அகமதாபாத், ஓகே, நீ இங்கிட்டு வா. ஸோ அந்த வகையில் நல்லா பண்றாங்க. எனக்கு சிங்கை எல்லாம் கைடன்ஸுக்கு போனா ஐ எம் ரியலி ஹாப்பி. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னு நான் விரும்புறேன், புரியுதுங்களா? சிங்கை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நான் கன்வின்சிங்காக பேசி, இன்னொன்று ஒரு ஐஐடி அகமதாபாத் ப்ராடக்ட் போய் சார் வாங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் திஸ் கை வில் டெலிவர்னு நம்புவான் முதலாளி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தொழில் வளம் பெருகி நமது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் உள்ளபடியே மகிழ்வேன். போதையின் பாதையில் போகாமல் வேலை பார்ப்பாங்க அவங்க.